ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான சுண்டல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ கடலை எடுத்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கடலையை சேர்த்துடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்தாச்சு. நம்ம ஊற வச்ச அதே தண்ணியவே இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கடலையில் உள்ள அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து இதில் தான் இறங்கியிருக்கும். அதனால் அந்த தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் கடலை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 தடவை நல்லா கடலையாக அலசிட்டு தான் நான் ஊற வச்சேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம வேக வைக்கும் போதே நம்ம வந்து உப்பு வந்து கரெக்டாக சேர்த்துடணும். அதனால் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகுலாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா உப்பு வந்து அதிகமாகிடும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சா உங்களுக்கு கரெக்டாக சாஃப்டாக வெந்து வந்துடும். நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த சுண்டலுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா வறுத்து நீங்கள் செய்யும்போது சுண்டல் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் காரசாரமாகவும் நல்லாயிருக்கும். நான் வந்து 1/2 கிலோ கடலை அப்படின்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 4 சொட்டு எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நிறைய நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் சுண்டல் செய்கிறோமோ அப்போல்லாம் கூட நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். தேங்காய் மட்டும் நம்ம இதில் சேர்த்து செய்யாமல் இருந்தால் நம்ம வந்து இதை ரொம்ப நாள் கூட இந்த பொடி வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக ஒரு 3 காஞ்ச மிளகாய். நான் வந்து தேங்காய் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா பொடி மீதம் இருந்தால் கூட ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. நம்ம சுண்டல் செஞ்சுட்டு கடைசியாக கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததான் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. எள்ளு வந்து சீக்கிரம் பொரிஞ்சிடும் அப்படின்றதுனால நான் கடைசியாக சேர்க்குறேன். நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ரெண்டாவது நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நல்லா ஆரோக்கியம் கூடியது. அதனால தான் பாருங்கள், எள்ளும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. 3 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ கடலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கடலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 வரமிளகாய் பிச்சு சேர்த்துடலாம். வரமிளகாவும் கொஞ்சம் நல்லா சவந்து வரணும், அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து கடைசியாக சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து விட்ருங்க. ரொம்ப நேரம் போட்டு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டாலே போதும். இப்போ நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துடலாம். அடுப்பை வந்து கடலையை சேர்த்த உடனே சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதிலையே நம்ம பொடி பண்ணோம் இல்லையா வறுத்து, அந்த மசாலா பொடியை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. மீதி பொடியை நம்ம வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எப்போல்லாம் நம்ம சுண்டல் செய்கிறோமோ அதில் சேர்த்துக்கலாம், இல்லை குழம்புக்கு சேர்த்துக்கலாம். வெங்காய குழம்புலாம் சேர்க்குறோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா
நம்ம வந்து கடலை வந்து ரொம்ப நேரம் போட்டு அந்த சூட்லேயே பண்ணோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கிற அந்த கடலை வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வந்து சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்ல ஒரு மணமாக இருக்கும். நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு ஆரோக்கியமான சுவையான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.